ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான். எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி சிக்கன் பொரித்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ பிரஸ்ட் பீஸாக சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட வாங்கி இது மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பிரஸ்ட் பீஸை இது மாதிரி ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி லெமனை புழிஞ்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கலாம். மசாலாவை இது மாதிரி தண்ணியை கலந்துக்குங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த சிக்கனை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் மதியத்துக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ரெடி பண்ணி வைங்க. காலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டும் கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மசாலா நல்லா ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிரும். எண்ணெயும் ரொம்ப குறைவாக தான் ஊற்றிருக்கோம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஒரு 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்கு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கவும் நல்லாயிருக்கு. சும்மா வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.